காலேஜ் பையன் மாதிரி ரெடி ஆயிட்டு எங்க போயிட்டு இருக்க நீ? வேற எங்க மச்சான், ஆபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா என்ன விசேஷம்? விசேஷம் என்ன இருக்க போகுது? இன்னைக்கு ஆபீஸ்க்கு நம்ம சிஏ வர போறாங்க, அதுக்கு தான். ஓ, ஏன்பா ஒருவேளை அக்கௌண்டன்ட் அழகா இருப்பாங்களோ? என்னாச்சு கேபி? அக்கௌண்டன்ட பத்தி பேசுனா ஆளையே முழுங்குற மாதிரி பாக்குற? அக்கவுண்டன்ட் வந்து லேடி எல்லாம் ஒன்னும் இல்ல அத்த, ஜென்ஸ் தான். ஆ, 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம சார் ரொம்ப ஸ்டைலா ரெடி ஆயிருக்காரு. சரி கேபி, நீ போயிட்டு வா. என்னங்க டிஃபன் சாப்பிடலையா? எல்லாமே அவங்களோட தான். அவங்களோட வா? யாரோட? என்னங்க? அவன் ஃப்ரெண்டோட தான் மீரா. காஃபி கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஆ சரிங்கண்ணா. நல்ல வேலை. தம்பி உதய், எங்க சித்திக்கு கூட காஃபினா ரொம்ப ஸ்ட்ராங்கா குடிக்கிறது தான் பிடிக்கும். ஓஹோ. ஆ, இந்த தடவை இந்த ஸ்ட்ராங் காஃபியை எங்க சித்தி குடிப்பாங்க. நீங்க இந்த காஃபியை குடிங்க. சித்தி இந்தா. என்ன அபூர்வா இது? மாப்பிளைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த காஃபி எடுத்து அத்தைக்கிட்ட எது கொடுக்கணும்? ஆமா மாமா, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் அவங்க மேல எனக்கு பாசம் அப்படியே பொங்கும். உதய், நீங்க ஒண்ணு தப்பா நினைக்கல? ஐயோ, அதெல்லாம் பரவாயில்ல ஆண்டி. என்ன பண்றது? அபூர்வா என் வயித்துல பிறக்க வேண்டியவ. எனக்கு கல்யாணம் ஆகல, எங்க அக்கா வயித்துல பிறந்துட்டா. சித்தி மேல எவ்வளவு பாசம். அபூர்வா, டைம் ஆச்சு, கிளம்பலாமா நம்ம? என்கிட்ட கொடுங்க மாமா. நான் இப்ப வரேன் மாமா, நீங்க கிளம்புங்க. சரி வாங்க தம்பி போலாம். கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா? வாங்க உட்காருங்க. உங்களை கல்யாணம் பண்ணிக்க பூமிக்கு விருப்பமா இல்லையான்னு ஒரு வாட்டி அவளை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நாம 2 பேரும் இப்படி சந்திப்போன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நாம போட்ட அக்ரிமெண்ட்னால நீ தான் டான்ஸ் அகாடமியோட பார்ட்னருங்கிறதுனால இங்க வந்திருக்க. இந்த டான்ஸ் ஸ்கூல் மட்டும் இல்லாம போயிருந்துச்சுன்னா என்னோட பொண்ணு உன் மூஞ்சில கூட முழிச்சிருக்க மாட்டாடா. பார்க்கணும்னு பறக்கிற ஆள் நான் கிடையாது. வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டா திரும்பி அதை துரத்தி பிடிக்கிற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் சரத்சந்திரா. இந்த டான்ஸ் ஸ்கூல் மட்டும் இல்லாம இருந்திருந்தா உன்னை இப்படி சந்திக்கிற நிலைமை வந்திருக்காது. டேய், எல்லையை மீறி நீ பேசிட்டு இருக்க, ஜாக்கிரதை. என்னோட தனிப்பட்ட எல்லைக்குள்ள வந்து சண்டையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது நீ. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கடந்த காலம். இதெல்லாம் சொல்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கணும்டா. என் கடந்த காலத்துல உன் பொண்ணு இருக்கான்னு, உன் பொண்ணு என்ன காதலிச்சு ஒரு அத்தியாயமே நடந்துச்சுன்னு நீ மறந்துட்டியா மிஸ்டர் சரத்சந்திரா? என் பொண்ணுக்கு நேரம் சரியில்லாததுனால உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனை காதலிச்சாடா. அவளுக்கு இப்ப நேரம் நல்லா இருக்கிறதுனால தங்கமான மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அவர் வரல, நீ தான் கூட்டிட்டு வந்திருக்க. அதுவும் நான் கல்யாணத்தை நிறுத்திட்டா உன் மரியாதை போயிடுன்ற பயத்துல நீ ஓடி போய் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கிற சம்பந்தம் இது. உன் பொண்ணு எங்க என்ன மறக்க மாட்டாளோன்ற இன்னொரு பயமும் உனக்குள்ள இருக்கு. டேய், என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. இது நீ என்ன பேசணும்னு தெரியாம பேசுற பிளா 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 டயலாக். அவ்வளவு நம்பிக்கை இருந்திருந்தா எதுக்கா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிற? டேய்,
மாமா இங்க நம்ம சண்டை போடுறதுக்காக வரல, டான்ஸ் அகாடமி ஓப்பனிங்காக வந்திருக்கோம். அண்ணா நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்ல. டேய், அடங்கி இருக்கிறதுனால தான் டான்ஸ் அகாடமியோட பார்ட்னரா ஒத்துக்கிட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். ஏதோ தாழ்ந்து பேசுறேன்னு தாழ்த்தி மிதிச்சிடணும்னு நினைச்சா நான் மிதிச்சு இல்லாம பண்ணிடுவேன். அப்பா மாமா வேணாம் மாமா. அப்பா எல்லாரும் பாக்குறாங்க. என்ன அவர் என்ன சொன்னாரு உதய்? உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. அவரே உங்களுக்கு எப்படி தெரியுங்க? ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது என் கார் ரிப்பேர் ஆனப்போ எனக்கு லிஃப்ட் கொடுத்தது ககன் ப்ரோ தான். பொண்ணு பார்க்க வரப்போ நீ இல்லைன்னு சொன்னதும் ககன் ப்ரோ தான். உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோன்னு அன்னைக்கு என்ன ஃபோன் பண்ண வச்சதும் இந்த ககன் ப்ரோ தான். இதோ அன்னைக்கு இதை நான் ககன் ப்ரோக்கு வாட்ஸ்அப் பண்ணேன். இன்னைக்கு நான் உன் மனசுல இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரொம்ப சூப்பரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ப்ரோ. சரி வாங்க உள்ள போலாம், ஓப்பனிங் டைம் ஆயிடுச்சுல, வாங்க. ம். பூமி நீ இங்க நல்லா மாட்டிக்கிட்ட. இப்போ நீ இந்த அகாடமிய ககன் அண்ணாவை விட்டுட்டு அந்த உதய வச்சு ஓபன் பண்ணன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அண்ணங்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிஞ்சிருவ. யோசிச்சு பாத்துக்கோ. ஐயா, முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டே இருக்கு. நாம இப்ப பூஜை ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க புரோஹிதரே. ஐயா, யாரு இந்த திறப்பு விழாவை நடத்த போறாங்களோ அவங்க முன்னாடி வந்து இந்த பூசணிக்காயால திஷ்டி சுத்தணுங்க ஐயா. என்ன சொல்றீங்க புரோகிதரே? எங்க வீட்டோட வருங்கால மாப்பிள்ள வந்திருக்காரு. அவர் கையாலேயே பூசணிக்காய் உடைக்க வச்சா நல்லா இருக்கும்.